ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான நெத்தலி மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படின்னு. நான் 1 kg நெத்தலி மீன் முள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் என்னெல்லாம் மசாலா போடணும்னு பார்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லா இடமும் மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நம்ம ஊற வச்சிடலாம். நாம் இந்த டைமில் 3 பெரிய வெங்காயம், அப்புறம் 5-6 பல் பூண்டு, இவ்வளவும் நான் பண்ணியிருக்கிற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரையிங் பேன் சூடானதும் அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நாம் இப்போ ஊற வச்சுருக்கிற மீனை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடாமலே நம்ம நல்லா கிளறி விட்டு அதை வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இப்போது அது நல்லா வெந்துடுச்சு. இனி என்ன பண்ணணும்னா, நம்ம மூடி வச்சதுனால அதில் கொஞ்சம் தண்ணி ஊறி இருக்கும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை லாஸ்ட் டைமில் சேர்த்தா போதும், அப்போ தான் அது நல்ல மனமும் ருசியுமாக இருக்கும். கருவேப்பிலையோடு சேர்ந்து சாப்பிட வைக்கணும் குழந்தைங்களையும். அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்னு தெரியும் எல்லாருக்குமே. நாம் ஆயிலில் பொரித்து எடுக்காமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறனால கண்டிப்பாக சைட்லலாம் கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது சாதத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான டிஷ். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இதை ப்ரெட் கூட தான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.